மாமி, இப்ப நாங்க இங்க வந்ததே உமா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். என்ன லட்சுமி சொல்ற? ஆமாம்மா, உமாவை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரணும். எப்ப வரணும்னு நீங்க சார்கிட்ட பேசி ஒரு டைம் சொன்னீங்கன்னா முறைப்படி நாங்க வந்து பொண்ணு கேட்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நட்டுக்கிட்டு கழண்டு போயிடுதா? பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாலே அவ அந்த எகிருவா. அப்படி இருக்கிறச்ச நீங்க எப்படி வர முடியும்? அம்மா, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். உமா கிட்ட பேசிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது, உமா மாப்பிள்ளை வீட்டுக்காரா வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆச்சரியமா இருக்கே. நான் கடைசியா கேட்டப்ப கூட ஒரு வாரத்துல சொல்றேன்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நான் திரும்ப அவகிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் பேசாம இருந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறச்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. முதல்ல உங்க ஆத்துக்கு வரதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க மாப்பிள்ளையோட வந்து எல்லாம் கலந்து பேசி நிச்சயதார்த்தம் பண்றத பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசி ஒரு முடிவு எடுப்போம். சரிங்க, நீங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றார், பூர்வீகம் என்ன, நீங்க இதெல்லாம் சொன்னாதானே நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப தங்கமானவர். உங்களுக்கு அவரை நல்லா தெரியுமா? நேக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னாலே அவ திட்டுவா. பாதி பேர் வந்து அவமானப்பட்டு போயிருக்கா. மீதி பேரை நாங்களே வரவிடாம தடுத்துட்டோம். இப்போ மாப்பிள்ளை எனக்கு தெரியும்னு சொல்ற. எங்க சொந்தத்திலயும் யாரும் கிடையாது, அந்நியத்திலயும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. யாரு மாப்பிள்ளை சொல்லுங்கோ. பூஜா, மாமியை பார்த்தா பாவமா இருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாம் போறோம், நேர விஷயத்துக்கு வந்துரும். மா, கொஞ்சம் பில்டப் கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேணான்றீங்களா? சொல்லிட்டா? சொல்லிடு. மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா, நம்ம பரத் தான்.